Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா bridal glow pack. இது வந்து ஏன்ஷியன்ட்டாவே நம்ம தமிழர்கள் வந்து குளிக்க கூட பயன்படுத்துவாங்க. நலுங்கு மாவு அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் கூட சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ரெசிபி இது. இது ஏன் bridal glow அப்படினு கேட்டிங்கனா பிரைட்ஸ்ல வந்து கலையா அழகா இருக்காங்க அப்படின்வாங்க. ஒரு நேச்சுரல் glow வந்து அவங்க ஸ்கின்ல இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு glow கிடைக்கும். இது வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது பிரைட்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஜ் கம்மி, அவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம குளிக்க பயன்படுத்துறது தான் ஒரு க்ளோக்காக. இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரவே வராது. ஏன்னா இது வந்து ரொம்ப பழங்காலத்துல இருந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரெமெடி தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணதான் ஒரு 18 இயர்ஸாவது ஆகணும். இது நீங்கள் சோப்புக்கு பதில் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எதனால இந்த பிரைடல் க்ளோ பேக் இப்போ கொண்டு வந்திருக்கேன்னா, என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மந்த் எண்ட் வந்து மேரேஜ். ஸோ அவங்களுக்கு வந்து ஹாப்பி மேரிட் லைஃப். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரைடல் டிப்ஸ்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் வந்து ஒரு பிரைடாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரைடல் டிப்ஸ்லாம் பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு பிரைடாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணிக்கோங்க. யோகா, மெடிடேட் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து நிறைய இருக்கும். சாரீ எடுக்கணும், மேட்சிங் ட்ரெஸ் எடுக்கணும், கல்யாணத்துக்கு இதை அரேஞ்ச் பண்ணணும். மற்றவங்க பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நாங்கள் கம்மி பண்ணிக்கணும். அண்ட் மெயினாக யோகா பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். ஹேர் ஃபால் இல்லை பிம்பிள் அந்த மாதிரிலாம் ஏற்படாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா யோகா அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூட ரொம்ப அழகாக தெரிவிங்க. உங்கள் லைஃப்லேயே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேனால இல்லை நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தேர்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சோப் எதுவுமே மாற்றாதீங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். வேணா ஹெர்பல் ஹோம் ரெமெடி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க போகிறதே கிடையாது. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சூப்பரான டயட் வந்து எடுத்து தீரணும். ரெகுலராக வந்து ஹெல்த்தி டயட்டாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் பாடிக்குமே நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேருக்குமே அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் எடுத்துக்கணும். ஒழுங்காக வந்து சிடிஎம் பண்ணணும். சிடிஎம்னா என்னென்னா கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங். ஸோ மார்னிங்கும் பண்ணணும், நைட்டுமே வந்து கிளென்சிங், டோனிங் பண்ணிவிட்டு நைட் க்ரீம் ஆர் நைட் சீரம் வந்து யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்ததுனா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஆலோவேரா ஜெல், இல்லைன்னா நாங்கள் கூட வந்து ஒரு ஹெர்பல் க்ரீம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நேச்சுரலான ஒரு க்ளோ கொடுக்கும். நாங்கள் குங்குமாதி தைலமும் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைடல் க்ளோ பேக்குக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். ஸோ நம்ம சேனலில் நம்ம என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி, ஃபேஷன், ஹெல்த் டிப்ஸ், வெயிட் லாஸ், கிராஃப்ட், லேர்ன் இங்கிலீஷ், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பிரைடல் க்ளோ பேக் யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் காம்ப்ளெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப வந்து சேஃபாக. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன முடியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக ரிமூவ் ஆகும் நீங்கள் 2 months யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா. தேர்ட் பார்த்தீங்கன்னா சன்டேன்லாம் ரொம்ப சூப்பராக ரிமூவ் ஆகும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் அவுட் ஆகும். லைக் அங்கங்கே பிக்மெண்டேஷன், அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக வந்து எஃபெக்டிவாக அதை ரிமூவ் பண்ணும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேர்க்கும். எனக்குலாம் ரொம்ப நிறைய வேர்க்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாடியில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல்லாம் வந்து வரவே வராது. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நார்மல் ஆகும், ஸ்மூத் ஆகும் அண்ட் ஆல்சோ சாஃப்ட் ஆகும் தெரியும் ஸ்கின்னே. செவன்த் பார்த்தீங்கன்னா ஆக்னே அண்ட் பிம்பிள்க்குலாம் ஒரு சூப்பரான ரெமெடி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த மாதிரி பிரைடல்லாம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அது நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நார்மலாகவே வந்து இந்த பிம்பிள் அண்ட் ஆக்னி வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிம்பிள் அண்ட் ஆக்னி வந்து கொஞ்சம் கம்மியாகும். எயித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கார்ஸ்லாம் கம்மியாகும். உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இந்த ஓப்பன் போர் ஸ்கார்ஸ் இருக்குது, இல்லைன்னா வந்து நார்மலாக எங்கேயா வெட்டுப்பட்ட அந்த மாதிரி ஏதாவது தழும்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆக்னி அண்ட் பிம்பிள் மார்க்லாம் இருக்குன்னா அதெல்லாம் சூப்பராக வந்து இது சரி பண்ணும். ஸோ இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக பிரைட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் வந்து இது எல்லா ஸ்கின் டைப்ஸும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் நம்ம வந்துட்டு ரெசிபியை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அண்ட் எல்லா ஏஜும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படிப்பட்ட சூப்பரான வந்து பிரைடல் க்ளோ பேக் வந்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ பவுடர். ஸோ இந்த ஆவாரம்பூ பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு thousands ஆஃப் இயர்ஸே வந்துட்டு நம்மளோட தமிழர்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் இருந்திருக்கு. இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னோட நேச்சுரல் காம்ப்ளெக்ஷன் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோன் ப்ராப்ளம் இருக்கவங்க, டார்க் ஸ்பாட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஈவனாக ஒரு ஸ்கின் டோன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிக்மெண்டேஷன், பிளமிஷஸ்லேருந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வாங்க, அதெல்லாம் சூப்பராக வந்து கம்மியாகும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ பவுடர். ஸோ இது இல்லைனா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ரோஜா பூவை வந்து ட்ரை பண்ணி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பவுடரை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரோஜா பூ பவுடரில் வந்து நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் வந்து அங்கங்கே வீங்கி இருக்குது, பிம்பிள்னால, ஆக்னேனால அப்படிலாம் சொன்னீங்கன்னா நீங்கள் ரோஜா பூ பவுடரை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வரும்போது அதெல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய யூவி ரேஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது. அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஏஜ் ஆகிற மாதிரி தெரியுதுன்னா நீங்கள் ரோஜா பூ பவுடரை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப எங்காக தெரியும். உங்கள் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரோஜா பூ பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு டெட் செல்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணி ஸ்கின்னையும் பிரைட் ஆக்குது. அண்ட் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்னென்னா உங்கள் ஸ்கின்ல வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சுன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக டல்லாக தெரியும். அதனால இதை என்ன பண்ணணும், ஆக்சிஜன் லெவலில் பூஸ்ட் பண்ணி நல்லா பிரைட்டாக காட்டும். அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து இது சன்டேன் எல்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணுது. நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டல்வுட் பவுடர். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெட் சாண்டல்வுட் கட்டை கிடைச்சா கூட வாங்கிக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெட் சாண்டல்வுட் பவுடர் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ரேடியன்ட் க்ளோ வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு சூப்பராக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக நொரிஷ்மெண்ட் ஆட் பண்ணும். ஆயில் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நிறைய செக்ரேட் ஆகுது, ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படிலாம் சொன்னீங்கன்னா, இல்லைன்னா மேக்கப் போடும்போது சில பேருக்கு வந்து ரொம்ப லாங் ஸ்டே இருக்காது, அவங்களாம் வந்து ரெட் சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஸ்கின். அது மட்டும் இல்லாமல் ஆக்னி அண்ட் பிம்பிள் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான ரெமெடி. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆக்னி பிம்பிள்லாம் சூப்பராக கம்மியாகும். அண்ட் அதனால வர பிக்மெண்டேஷனையும் வந்து சூப்பராக சரி பண்ணும். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். ஸோ இந்த மஞ்சள் வந்து கலர் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து கொடுக்கவே கொடுக்காது, அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பசங்க வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்தூரி மஞ்சளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்தூரி மஞ்சள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஒரு டிவைன் க்ளோ வந்து உங்கள் ஃபேஸ்க்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணும். நிறைய பேருக்கு இந்த ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா அவங்க கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிட்டே வந்தாங்கன்னா போர்ஸ் விசிபிலிட்டி வந்து சூப்பராக கம்மியாகும். அண்ட் ஆக்னே, பிம்பிள்க்குலாம் அது வந்து ஒரு சூப்பரான ரெமெடி. கஸ்தூரி மஞ்சள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வரவங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். டர்மரிக் ரெகுலராக யூஸ் பண்ணால் ஸ்கின் ட்ரை ஆகும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆனால் டோன்ட் வரி, நாங்கள் இந்த பேக்கை வந்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்துட்டு ஒரு கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் தான் கொடுக்குறோம். இது வந்து ஆயிலி ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், காம்பினேஷனும் யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னு கூட வேணும்னா ஒரு பேட்ச் டேஸ்ட் பண்ணிக்கோங்க, பட் ஆனால் அதுக்குமே நல்லா தான் இருக்கும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் வந்து அதிமதுரம், லிக்கர் ஐஸ் அப்படின்னு வாங்க. நிறைய ப்ரீமியமான ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்ஸ் அண்ட் சீரம்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். மறக்காம நெக்ஸ்ட் டைம் வந்து லேபிள் செக் பண்ணுங்க. ஸோ அதிமதுரம் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை வந்து சூப்பராக ஒயிட் ஆக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நிறைய ஸ்கின் டேமேஜை சரி பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணும். அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரோசினஸ் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் இதில் இருக்குது. அது வந்து மெலனின் செக்ரீஷன் வந்து சூப்பராக ஸ்டாப் பண்ணும். அண்ட் வந்து உங்கள் ஸ்கின்னோட ஆயில் செக்ரீஷனை வந்து இது ரெகுலேட் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் உங்கள் ஸ்கின்னை வந்து கண்டிப்பாக சூப்பராக வந்து ஒயிட் ஆக்கும், பிரைட் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லை ரொம்ப நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது சொல்லணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லிட்டே போகலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டுக்கு போகிறேன். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வெற்றி வேர். இது வந்து ட்ரிங்க்லலாம் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நிறைய பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்ப சூப்பரான ரெமெடி. வெட்டி வேரை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் செல்ஸ் வந்து சூப்பராக வந்து ரீஜெனரேட் ஆகும். புது செல்ஸ் வந்து சீக்கிரமாக டெவலப் ஆகும். அதனால ஸ்கின் ஒயிட்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கார், ஆக்னே மார்க்ஸ், அதுக்கப்புறம் சன்பர்ன், அதுக்கப்புறம் வந்து பர்ன்ஸ், பாயில்ஸ், இதனால உண்டான ஸ்கார்ஸ், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாத்தையும் வந்து சூப்பராக சரி பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்பாட்லெஸ்ஸாக வச்சுருக்கோம். இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கோரக்கிழங்கு.
கோரக்கிழங்குல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மெயினாக என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்கள் ஃபேஸில் இருக்க ஃபைன் ஹேர்ஸ் எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஆக்னே, பிம்பிள், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும். அண்ட் வந்து இதில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. உங்களுக்கு பாயில்ஸ், பிம்பிள்ஸ்லாம் பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேரேஜ்க்கு முன்னாடி இல்லை மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கமாக இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் சீக்கிரமாக வந்து ஸ்ட்ரிங் பண்ணுது. உங்கள் ஸ்கின்ல வந்து இச்சினஸ் இல்லை ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்குமே வந்து சூப்பரான ரெமெடி இது. அண்ட் இதுவுமே வந்து போர்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக ஸ்ட்ரிங் பண்ணும். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பூலாங்கிழங்கு. பூலாங்கிழங்குல வந்து நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது. பழங்கால வைத்தியத்தில் இது பாம்பு கடிக்க கூட ஒரு மாத்தா யூஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் தான் பூலாங்கிழங்கு. இதுலேயும் நிறைய ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஆனால் திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயத்த நான் கட் பண்ணுறேன். எல்லா இன்க்ரீடியன்ட்லையும் ஒவ்வொன்றுத்துலேயும் மெயினான அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நான் சொல்லிட்டு வரேன். நம்மளுடைய லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா தயிர். ஸோ தயிரில் நிறைய விட்டமின் இ இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விட்டமின் இ வந்து செல் டிவிஷனை ஃபாஸ்ட் படுத்தும். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக வந்து ஒயிட் ஆகவோ இல்லை மார்க் போகவோ பிம்பிள் ஆக்னிலாம் சரியாகவோ சூப்பராக வந்து ஆக்சலரேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஜிங்க் இருக்குது. அண்ட் வந்து தயிரை வந்து ரெகுலராக நீங்கள் இது கூட யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக க்ளோ ஆகும். தயிர் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக, சாஃப்டாக அண்ட் ஆல்சோ ஷைனியாக வச்சுருக்கும். பண்ணி வைக்க உங்களுக்கு 5 minutes 10 minutes தான் ஆகும். பட் ஆனால் நீங்கள் எடுத்து இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி ஒரு 5 minutes குளிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை குளிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி நைட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி மிக்ஸ் பண்ண போகிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ அளவும் நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆவாரம்பூ பவுடர் 1 teaspoon. நெக்ஸ்ட் வந்து ரோஜா பூ பவுடர் 1 teaspoon. நெக்ஸ்ட் வந்து சிகப்பு சந்தனத்தூள் 1 spoon. நெக்ஸ்ட் வந்து கஸ்தூரி மஞ்சள் 1 teaspoon. நெக்ஸ்ட் அதிமதுரம் 1 teaspoon. நெக்ஸ்ட் வந்து வெட்டி வேர் 1 teaspoon. நெக்ஸ்ட் வந்து பூலாங்கிழங்கு 1 teaspoon. நெக்ஸ்ட் வந்து கோரைக்கிழங்கு 1 teaspoon. தயிர் வந்து ஒரு 4 ல இருந்து 5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி செராமிக் கிளே இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னர்ல எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து 1 வாரத்துக்கு மேலே அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமே உங்களுக்கு பரவாயில்ல, நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அப்ளை பண்ணி போட எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா பவுடரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட எடுத்து வைக்கலாம். எப்பப்போ வேணுமோ அப்பப்போ கர்டில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ட்ரை ஆனோடனே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 15 to 20 minutes கழிச்சு இந்த பேக்கை வந்து நல்லா வைப் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெகுலராக வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்க. சோப்புக்கு சப்ஸ்டியூட் பண்ணி கூட யூஸ் பண்ணிங்கன்னா பாடியே வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். பிரைட்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காலில் எல்லாம் மெஹந்தி வைப்பாங்க, கையில் எல்லாம் மெஹந்தி வைப்பாங்க. ஸோ ஒரு ஈவன் ஸ்கின் டோனாக ஆச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு மார்னிங் அண்ட் நைட் கூட 2 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இது மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ see you in next video. Bye.